வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. நம் சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுடன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்களும் வாழ்த்துக்களும். எனது தாய் தந்தையையும் குரு மகான் வேதாத்ரி மகரிஷி அவர்களின் திருவடிகளையும் வணங்கி, நமக்கு கண்கண்ட குருவாக இருந்து வழிகாட்டி கொண்டிருக்கும் இறைஞான ஆசிரியர் நன்மணி ஐயா அவர்களையும் வணங்கி, மானுட மேன்மைக்காக ஐயா கொடுத்த உரைகளை புத்தகங்களாக வடிவமைத்து நம் அனைவருக்கும் புத்தக கலந்தாய்வு என்னும் இந்த அரிய வாய்ப்பை வழங்கி கொண்டிருக்கும் திரு சசிகுமார் ஐயா அவர்களுக்கும், தமிழ் ஆனந்த யோக அமைப்பை மிகச் சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கும் திருமதி அனார்கலி அம்மா அவர்களுக்கும், மற்றும் உள்ள அருள் தொண்டர்கள் அனைவருக்கும் எனது நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய கலந்தாய்வு தலைப்பு பாகம் 1 9வது தலைப்பு, ஆன்மீக ஆசிரியருக்கான முழுமையான கல்வி. உலகத்தை நல்வழியில் மாற்றும் சக்தி கல்விக்கே உள்ளது என்கிறார் நெல்சன் மண்டேலா அவர்கள். அத்தகைய சிறப்புமிக்க கல்வியின் இன்றைய நிலை என்ன? எத்தகைய கல்வி சிறந்தது? ஆன்மீக ஆசிரியருக்கான முழுமையான கல்வி எது என்பதை பற்றி நன்மணி ஐயா அருளிய சில சிந்தனைகளை இந்த தலைப்பின் கீழ் சிந்திப்போம். வேதாத்ரி மகரிஷி அவர்கள் கல்வி 5 வகைப்படும் என்கிறார்கள். அதாவது எழுத்தறிவு, மொழியறிவு, தொழிலறிவு, ஒழுக்க பழக்க அறிவு மற்றும் இயற்கை தத்துவ அறிவு. கல்வி எனில் எழுத்து, தொழில், ஒழுக்கம், ஞானம் கற்பதும் பின் வழுவாது நிற்பதுவாம் என்கிறார் ஞானக்களஞ்சிய பாடலில். மகரிஷி கூறிய இந்த 5 வகையான கல்வியையும் இணைத்துதான் நம் முன்னோர்கள் கல்வியை 2ஆக பிரித்து 1 ஏட்டுக்கல்வி, 2 பண்பாட்டு கல்வி என வைத்திருந்தனர். ஏட்டுக்கல்வி என்பது உலகில் உள்ள எல்லா மக்களோடும் தொடர்பு கொள்வதற்கு, அவங்க கூட பழகிறதுக்கு அவசியமான பல மொழிகள் கற்றுக்கணும் இல்லைங்களா, அந்த மொழிகளை எழுத படிக்க கற்றுக் கொடுத்தது. அதை வைத்து கொண்டு தொழிலறிவை கற்று அவங்க பொருள் சேர்க்கறதுக்கு, அவங்களோட வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொள்வதற்கு, இதுக்கான ஒரு கல்வியா ஸ்கூல்ல காலேஜஸ்ல எல்லாம் கற்றுக் கொடுத்தாங்க. பண்பாட்டு கல்வி அப்படிங்கிறது தாய் தந்தை மூலமாகவும் முன்னோர்கள் பெரியோர்கள் மூலமாகவும் ஏடில்லாத கல்வியாக போதிக்கப்பட்டு வந்திருக்குது. அதாவது தாம் வாழ்ந்து கண்ட அனுபவங்களை ஒரு வாழ்க்கை கல்வியாக அடுத்த தலைமுறைக்கு போதித்து வந்துள்ளனர். மகரிஷி கூறுற ஒழுக்க பழக்க அறிவும் இயற்கை தத்துவம் அறிவும் இணைந்ததுதான் இந்த பண்பாட்டு கல்வி. இந்த கல்வியை தான் இப்ப இருக்கிற கல்விக் கொள்கையில இருந்து நீக்கி இருக்காங்க. முற்காலத்துல குருகுல கல்வியில இந்த 5ம் இணைந்துதான் இருந்திருக்கு. ஆங்கிலேயர்கள் என்னைக்கு நம்ம நாட்டை ஆக்கிரமிப்பு செஞ்சு ஆட்சி நடத்தினாங்களோ அப்பவே இந்த குருகுல கல்வியில இருந்து இந்த பண்பாட்டு கல்வியை நீக்கி நம்மளோட கல்விக் கொள்கையவே மாத்தி அமைச்சிட்டாங்க. அதாவது சர்வைவல், உயிர் வாழ்தல் அப்படிங்கிற அடிப்படையில அதுக்கு என்ன தேவையோ விலங்குகளை போல அது தெரிஞ்சா போதும், அதுக்கு மேல ஒரு மனிதன் மனிதனாக உயர்ந்து விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு தீய எண்ணத்தினால உருவாக்கப்பட்டதுதான் இன்று நடைமுறையில் உள்ள கல்விக் கொள்கை. இந்த வாழ்தல் அப்படிங்கிறது உயிரோட இருக்கிறவங்க எல்லாம் வாழ்தல் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. வாழ்தல் அப்படிங்கிறதுக்கு ஒரு நுட்பமான ஒரு பொருள் இருக்கிறதா சொல்லுவாங்க. உயிரோடு இருத்தல் வேறு, உயிர்ப்போடு இருத்தல் வேறு. நாம நேத்து இருந்ததை விட இன்னைக்கு ஒரு படி நம்மளோட மனதளவில் உயர்ந்திருக்கிறோம் அப்படின்னா அதுதான் ஒரு வாழ்தல் நிலை. வளர்வதே வாழ்வு.
நம்ம ஏதோ பிறந்தோம் இருக்கிறோம். ஒரு சிலரை கேட்டா எப்படி இருக்கீங்கன்னு கேட்டா ஏதோ இருக்கிறேன்ப்பா அப்படிம்பாங்க. அது ஒரு இருத்தல் நிலைன்னு சொல்லுவாங்க. அப்படி நாம இருந்தா போதும் அப்படின்னு ஆங்கிலேயர்கள் முடிவு செஞ்சுட்டாங்களாட்டிருக்கு. அதனாலதான் நம்ம கல்விக் கொள்கையில இருந்து இந்த ஒழுக்க பழக்க அறிவையும் இயற்கை தத்துவ அறிவையும் நீக்கி நம்ம கல்விக் கொள்கையை மாத்தி அமைச்சிருக்காங்க. இப்ப இந்த ஏட்டு கல்வியை வச்சுக்கிட்டு என்ன செய்ய முடியும் அப்படின்னு இந்த இடத்துல ஐயா ஒரு கேள்வி எழுப்புறாங்க. என்ன பண்ண முடியும்? உழைச்சு பொருள் சேர்க்க முடியும். அதனால இது வெறும் பொருளை சேர்க்கறதுக்கான ஒரு கல்வியா மட்டும்தான் இப்ப இருக்கிற கல்வி இருக்குது. அதுக்கு மேல அந்த சம்பாரிச்ச பொருளை வச்சுக்கிட்டு எப்படி ஒரு மனிதனாய் வாழ்ந்து மனிதனாய் மாறுவது அப்படிங்கிற ஒரு வாழ்க்கை இருக்கிறது அல்லவா? அந்த வாழ்க்கையை கொடுப்பதற்கு தான் இந்த இயற்கை தத்துவ கல்வியும் ஒழுக்க பழக்க கல்வியும் மிகவும் அவசியம் அப்படிங்கிறாங்க. இதுல நிறைய பேர்த்துக்கு இப்படியெல்லாம் ஆகணுமா அப்படிங்கிறதே தெரியாது. இப்ப கல்வி அப்படிங்கிறது எந்த படிப்பு படிச்சா நான் நிறைய சம்பாதிக்க முடியும், அதுக்கு தகுந்த படிப்பை நம்ம படிக்கணும். இப்ப பொருள் ஈட்டுவதற்கான ஒரு இயந்திரமா மட்டும்தான் இப்ப நம்ம கல்விக் கொள்கை இருக்குது. இதைத்தான் ஐநா சபையோட முன்னாள் பொதுச் செயலாளர் ஊதாண்ட் அப்படிங்கிறவங்க, நம் கல்வி ஒரு மனிதனை ஒரு மருத்துவராகவோ பொறியாளராகவோ ஆசிரியராகவோ உருவாக்குகிறது, ஆனால் மனிதனை உண்மையான மனிதனாக உருவாக்குவதில்லை அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்க. ஏட்டுக்கல்வி ஏட்டு சுரக்கா கறிக்கு உதவாது அப்படிங்கிற மாதிரி இந்த வெறும் ஏட்டு கல்வியை வச்சிருக்கிறதுனாலதான் எப்படி வாழ்வது அப்படிங்கிறதே தெரியாம எவ்வளவு பொருள் இருந்தாலும் ஒரு மனதுல அமைதி இல்லை, உடல்ல ஆரோக்கியம் இல்லை, உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பெரும் துன்பத்தையே உலக மக்கள் அனுபவித்து வருகிறோம். இந்த நிலை மாற வேண்டுமெனில் விடுபட்ட இந்த 2 கல்வியையும் இந்த சமுதாயத்தில் ஒவ்வொருவருக்கும் கொடுக்க வேண்டும். இந்த 2 கல்வியையும் கொடுப்பவர் தான் ஆன்மீக ஆசிரியர் அப்படின்னு ஐயா சொல்றாங்க. ஆன்மீக ஆசிரியர் பணி அப்படிங்கிறது இயற்கை அறிவையும் ஒழுக்க பழக்க அறிவையும் கொடுக்கக்கூடிய ஒரு பணி. அதை கத்துக் கொடுக்கிற ஆசிரியர்கள் முதல்ல அவங்க அந்த கல்வியை முழுவதுமாக அறிந்து உணர்ந்து இருக்க வேண்டும். அப்பதான் அதை அடுத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்கற முடியும். அறநெறி அப்படிங்கிறது ஒழுக்க பழக்க அறிவு. இயற்கை தத்துவ அறிவினை தத்துவார்த்தம் அதாவது தியரிட்டிக்கல் அப்படின்னும், ஒழுக்க பழக்க அறிவினை பிராக்டிக்கல் அப்படின்னும் சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ஒண்ணு கத்துக்கிறது, இரண்டாவது ஒண்ணு அதன்படி வாழ்தல். அததான் வள்ளுவ பெருந்தகை கற்க கசடர கற்றபின் நிற்க அதற்கு தக அப்படின்னு வலியுறுத்தினாங்க. ஆனா இப்ப இருக்கிற ஆசிரியர்கள் அப்படி இருக்கிறாங்களா அப்படின்னா வேலையே பயிர மேயிற மாதிரி ஆசிரியர்களே பல தவறுகள் செய்யறாங்க. ஒரு பாலியல் ரீதியா கூட ஒரு தவறான செயல்கள்ல ஈடுபடுறாங்க அப்படிங்கறது எல்லாம் கேட்கும்போது அப்படி இருக்கிற ஆசிரியர்கிட்ட கத்துக்கிற குழந்தைங்க எப்படி ஒரு நல்ல குழந்தைங்களா இந்த சொசைட்டில வரும் அப்படிங்கிறது சந்தேகமா தான் இருக்கு. நம்ம எல்லாம் கத்துக்கும் போது அந்த ஆசிரியரை இப்ப கூட நமக்கு கத்துக் கொடுத்த டீச்சர்ஸை நினைக்கும் போது நமக்கு ஒரு மனசுல ஒரு மரியாதை அந்த மாதிரி அவங்கள நினைக்கும் போதே வருது. எனக்கு நான் 10th படிக்கும்போது நசீமாச்சேரின்னு ஒரு ஹெச்எம் இருந்தாங்க. அவங்க அப்படியே அந்த ஸ்கூல் கேம்பஸ் ரவுண்ட்ஸ் வரும்போது கீழே எங்காவது ஏதாவது பேப்பர் இந்த மாதிரி ஏதாவது குப்பை இருந்ததுன்னா அதை அவங்க எடுத்துட்டு போய் டஸ்ட்பின்ல போட்டு ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்க, அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க. அவங்கள பார்க்கும்போதே எங்க கண்ணு தானா தேடும், எங்காவது குப்பை ஏதாவது போட்டிருப்போமா, எங்காவது இருக்குமா அப்படின்னு. அந்த மாதிரி டீச்சர்ஸ் நடந்துக்கிறத பார்த்து குழந்தைங்க கத்துக்கணும். ஆனா இப்ப இருக்கிற டீச்சர்ஸ் அப்படி இருக்கிறாங்களா அப்படின்னா கேள்விக்குறியாதான் இருக்கு. கதையில ஒரு ப்ராவர்ப் சொல்லுவாங்க, யாரிடம் கற்கிறோமோ அவரே ஆசிரியர், போதிப்பவர் எல்லோரும் ஆசிரியர் ஆகிவிட முடியாது அப்படின்னு. அந்த மாதிரி நம்ம டீச்சர்ஸை பார்க்கும்போதே அவங்களோட நடவடிக்கைகள் மூலமா நம்ம நிறைய விஷயங்களை கத்துக்கணும். அதுதான் நம்ம ஆழ்மனதுல போய் என்னைக்கும் அந்த பழக்க வழக்கம் நம்ம கிட்ட இருக்கும். இப்பெல்லாம் வெறும் நம்ம லட்சக்கணக்கில் ஃபீஸ் கட்டுறோம் அதுக்காக அவங்க சொல்லி கொடுக்குறாங்க அப்படிங்கிறது பெற்றோர்கள் மனநிலையும் அப்படிதான் இருக்குது, குழந்தைங்க மனநிலையும் அப்படிதான் இருக்குது. அதனாலதான் அந்த அபிப்பிராயம் இருக்கிறது இல்ல. இப்ப ஆன்மீக ஆசிரியர்கள் அப்படிங்கிறவங்க இந்த
இயற்கை தத்துவ அறிவையும் ஒழுக்க பழக்க அறிவையும் எவ்வித சந்தேகமும் இல்லாத அவங்க ஃபர்ஸ்ட் உணர்ந்துக்கணும். அப்பொழுதுதான் நாம் பிறருக்கு அந்த கல்வியை கொண்டு போய் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. சமுதாயத்துல இந்த ரெண்டையும் பத்தி தெரியாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க நிறைய கேள்விகள் கேட்பாங்க. அந்த கேள்விக்கு நம்ம சரியா பதில் சொல்லணும் அப்படின்னா நமக்கு எந்த சந்தேகமும் இல்லாம தெளிவா அதை நாம ஃபர்ஸ்ட் உணர்ந்திருக்கணும். அப்பதான் ஒரு நல்ல ஆசிரியராக இருக்க முடியும். ஏன்னா இப்ப தொழில் கல்வி அப்படிங்கிறது வெறும் சிலபஸ். அந்த பாடத்திட்டத்திலேயே கேள்வியும் இருக்கும், அதுக்கான பதிலையும் அதுலயே குறிச்சு வச்சுக்கலாம். பெரும்பாலான கேள்விக்கு பதில் அந்த பாட புத்தகத்திலேயே இருக்கும். அதை விட்டு வேற எங்கேயும் நம்ம போய் அதுல தேடணுங்கிற அவசியம் இல்லை. இந்த இடத்துல சுகிசிவம் ஐயா ஒரு விஷயம் சொல்லுவாங்க, அது எனக்கு ஞாபகத்துக்கு வருது. படிப்பு என்பது வேறு, அறிவு என்பது வேறு, படித்தவர்கள் அனைவரும் அறிவாளிகள் அப்படின்னு சொல்ல முடியாது அப்படிங்கிற இந்த கருத்து தான். இன்றைய படிப்பில் புத்தகங்கள் விழுங்கப்படுகின்றன, மனப்பாடங்கள் பட்டம் பெறுகின்றன, மனித டேப் ரிகார்டர்கள் டிப்ளமாக்களுடன் படிக்கட்டுகளாக ஏறி இறங்குகின்றன. படிப்பு நடைமுறைக்கு வரவில்லை, கேள்வி ஞானம் வாழ்க்கை ஞானமாகவில்லை. எங்கு பார்த்தாலும் ஏட்டு சுரக்காய்கள் என்பதால் உலகம் பசியோடு உட்கார்ந்து பெருமூச்சு விட்டு கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஏட்டு கல்வி அப்படிங்கிறது அப்படிதான். நம்ம படிக்கிறோம், அதை அப்படியே சொல்லிட்டு போயிடுறோம், அதை உணர்ந்துக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஆனா ஆன்மீக கல்வி அப்படிங்கிறது அப்படி இல்லை. இங்க கேள்விகளுக்கான பதில் படிக்கிற புத்தகத்துல எல்லாம் இருக்காது. தத்துவத்தை நம்ம விளக்கி சொல்லும் போது அந்த தத்துவத்துக்கும் நம்ம வாழ்கிற வாழ்க்கைக்கும் நம்ம கண்ட அனுபவத்துக்கும் இருக்கக்கூடிய அந்த முரண்பாடுகளை எல்லாம் கேள்விகளா கேட்பாங்க. அதை வச்சுக்கிட்டு பயிற்சியாளர்கள் பல சூழ்நிலைகள்ல அவங்கவுங்க பெற்ற அனுபவத்தை வச்சுட்டு கேள்வியெல்லாம் கேட்கும்போது இந்த நம்ம அந்த ஆன்மீக தத்துவம் மற்றும் இயற்கை தத்துவம் நமக்கு நல்லா புரிஞ்சு தெளிவா இருந்தோம் அப்படின்னா தான் அதை நமக்கு அவங்களுக்கு பொருந்தக்கூடிய அளவுக்கு நம்மனால அதுக்கு பதில் சொல்ல முடியும். இந்த கல்வி முறை சமுதாயத்தினரின் வாழ்க்கை முறைக்கு தகுந்த மாதிரி கேள்விகள் வரும். அது வரைக்கும் நம்ம அதை கேள்வியெல்லாம் அந்த இந்த மாதிரி எல்லாம் ஒரு கேள்வி இது வரைக்கும் கேட்டே இருக்க மாட்டோம். ஆனா அதுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்ற சூழ்நிலை இருக்கும். அப்படிங்கும்போது அந்த ஆன்மீக தத்துவத்தையும் இயற்கை தத்துவத்தையும் நமக்கு முழுமையாக தெளிந்து நம்ம வச்சிருந்தோம் அப்படின்னா தான் அதுல நம்ம பிராக்டிக்கலா லைஃப் டைப் எக்ஸாம்பிள்லாம் நிறைய சொல்லி அதுக்கான பதிலை சொல்லும் போது தான் அதை அவங்க ஏத்துப்பாங்க. அது மட்டும் இல்ல, இந்த கல்வி முறை அப்படிங்கிறது எல்லோருக்கும் பொருந்துமா அப்படின்னு சிந்திச்சோம் அப்படின்னா இது அனைவருக்கும் பொருந்தக்கூடிய ஒண்ணுதான். இது ஒரு முழுமையான கல்வி. இது அனைத்து மனிதர்களுக்கும் சமுதாயத்தினருக்கும் பொதுவான கல்வி. இப்ப திருக்குறளை படிக்கிறோம், எல்லா மனிதனுக்கும் பொருந்துது, எல்லா காலத்துக்கும் பொருந்துது. அதனாலதான் அதை உலக பொதுமறை அப்படின்னு சொல்றோம். அப்படிப்பட்ட அறநூல்களை கூட சிலரால் ஏற்றுக்கொள்ள முடியாம இருக்கும். நமது வேதாத்திரி கல்வியிலும் கூட அப்படி ஏற்புடையாத வகையில கூட சில கேள்விகள் கேட்கப்படும். ஆனாலும் நாம் அவர்களுக்கு உணர்த்தக்கூடிய வகையில் அதை உணர்த்த வேண்டும். அதற்காக நம்ம பல அனுபவ உதாரணங்களை கொடுத்து அவர்களுக்கு அதை உணர்த்துவதுதான் இந்த ஆசிரியரோட பணி, அதாவது ஆன்மீக ஆசிரியரோட பணி. நிறைய அனுபவங்கள் நமக்கு இருக்கணும். நாம் பட்ட அனுபவங்கள், அறிந்த அனுபவங்கள் கேள்விகளுக்கு பதிலளிக்க ரொம்ப பயனளிக்கக்கூடியதா இருக்கும். இப்ப ஆசை சேரமை அப்படிங்கிற டாபிக் எடுக்கிறோம், ஒரு சினம் தவிர்த்தல் அப்படிங்கிற டாபிக் எடுக்கிறோம் அப்படின்னா அதை பத்தின கேள்வி கேட்குறாங்கன்னா அதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி அதுல நம்ம லைஃப் டைம்ல நம்ம என்ன அனுபவம் வச்சிருக்கிறோமோ அதை ரியலைஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அவங்க கேட்கறதுக்கு நம்மளால ஈஸியா பதில் சொல்ல முடியும். அப்படி இல்லாம ஏதோ நம்ம தெரிஞ்சிருக்கிறோம் அப்படின்னு அவங்களுக்கு ஆன்சர் பண்ணோம் அப்படின்னா அதை அவங்க ஏத்துக்கக்கூடியதா இல்லை அப்படின்னா அந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு முரண்பாடு வரும். இதை அவங்க அக்செப்ட் பண்ணலாமா வேண்டாமாங்கிற ஒரு சந்தேகம் வரும். அப்ப அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம இதுல தெளிவா இருக்கணும் அப்படிங்கறது ஐயா சொல்றாங்க. ஆன்மீக தத்துவத்தை, அந்த இயற்கை சார்ந்த கல்வியை நமது வாழ்வியலாக மாற்றி நாம் வாழ்ந்து பார்க்கும் பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய அனுபவங்களை வைத்து அதுக்கு பதில் சொல்லணும். அந்த அனுபவங்களோட அடிப்படையில பல உதாரணங்களை கொடுத்து அதை உணர செய்வதுதான் இந்த ஆன்மீக ஆசிரியர் பணி.
எப்படியாவது இந்த கல்வியினை ஓரளவிற்கேனும் சமுதாயத்துக்கு கொடுக்கணும் அப்படின்னும் ஐயா இந்த இடத்துல ரொம்ப வலியுறுத்தி சொல்றாங்க. அப்படி ஏன் இதை செய்யணும் அப்படின்னா, இன்னைக்கு இருக்கிற சமுதாயத்துல இருக்கக்கூடிய எல்லா சிக்கல்களுக்கும் துன்பங்களுக்கும் இந்த தெளிவான அறிவு இல்லாததுதான் காரணமா இருக்குது. அதுக்கு இதை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறதுக்கான ஆசிரியரும் பற்றாக்குறையா தான் இருக்கு. ஏன்னா இந்த ஆன்மீக கல்வியை போதிப்பதற்கு விருப்பப்பட்டு வர்றவங்க ரொம்ப குறைவா தான் இருக்கிறாங்க. இந்த கல்வியை புரிஞ்சுக்கிறதுக்கும் அதை நடைமுறையில ஃபாலோ பண்றது தான் இதனோட ஒரு முக்கிய நிலை. அதாவது இந்த கல்வியினை விளங்கிக் கொள்வது மற்றும் அதை நடைமுறைப்படுத்துவது என்பதுதான் முக்கிய நிலை அப்படின்னு சொல்றாங்க. இதுல 2 பகுதியா இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன்னு தவம், இன்னொன்னு தற்சோதனை. இயற்கை தத்துவத்தை உணர்ந்து கொண்டாலும் தவ பயிற்சிகளிலும் நாம் சிறந்து இருக்கணும். ஒரு ஆன்மீக ஆசிரியர் அப்படிங்கிறவங்க நன்கு தவம் இயற்றக்கூடியவராக இருக்க வேண்டும். ஏன்னா அப்பதான் இந்த இயற்கை தத்துவத்தின் அறிவை நம்ம முழுமையா விளங்கக்கூடிய தெளிவு கிடைக்கும். அதனாலதான் செய்க தவம் நெஞ்சே தவம் செய்தால் எய்த விரும்பியதை எய்தலாம் வையத்தில், அன்பிற்சிறந்த தவமில்லை அன்புடையார் இன்புற்று வாழ்தல் இயல்பு அப்படின்னு தவத்தோட இம்பார்ட்டன்ஸ பாரதியார் சொல்லியிருக்காங்க. இப்ப நம்ம தத்துவத்தை விலைக்கு சொல்லும் போது ஒரு சந்தேகம் நமக்கு ஒரு சந்தேகம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த சந்தேகத்தோடு தத்துவத்தை மற்றவங்களுக்கு எடுத்து சொன்னோம் அப்படின்னா அவங்க கிட்ட அதை பத்தின ஒரு பெரிய தாக்கம் ஏற்படாது. எனவே இந்த கல்வியானது உணர்வு பூர்வமாக கொடுக்கப்படல அப்படின்னா அது கத்துக்கிறவங்களோட ஆழ்மனதை போய் சேராது. ஆன்மீக ஆசிரியர் அப்படிங்கிறவங்க 100% ஒரு தத்துவத்தை முழுமையாக ஏற்றுக்கொண்ட பிறகு அதை அடுத்தவங்களுக்கு சொன்னா அவங்களோட நடுமனதிற்கு, அதாவது அட்லீஸ்ட் அவங்களோட நடுமனதுக்காவது அது போய் சேரும். இல்லைன்னா அது மேல் மனதோடவே நின்று போயிடும் சொல்றாங்க. இந்த முழுமையான தத்துவங்களை பத்தின அறிவு இல்லாததானதான் கத்துக்கிட்டவங்க பல பேர் இன்னைக்கு காணாம போயிட்டாங்க. கத்துக்கிட்டவங்களையும் தத்துவங்களை வாழ்வியலா மாத்திக்கிட்டவங்க அப்படிங்கிறவங்க ரொம்ப கம்மியா தான் இருக்காங்க. அதுல அவங்களுக்கு ஒரு ஸ்டெபிலிட்டி இல்லாத மாதிரி அவங்க இதை விட்டுட்டு போயிடுறாங்க. ஒரு வருஷம் 10,000 பேர் பயிற்சி படுறாங்க அப்படின்னா அடுத்த வருஷம் அந்த 10,000 பேர்ல 10 பேர் தான் நிலைச்சிருக்காங்க, மீதி எல்லாம் காணாம போயிடுறாங்க. இப்ப அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அது அவங்க கிட்ட உணர்வு பூர்வமா போய் சேரல அப்படிங்கிறது தான் அதுக்கு அர்த்தம். கற்றுக்கொள்பவர்கள் தத்துவங்களை ஆழ்மனதில் அறிந்து கொள்ள வேண்டுமெனில் இந்த தத்துவம் 100% நமது மனதில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு உணர்ந்து கொள்ள வேண்டும். அதுதான் உணர்ந்து ஓதுதல். அவ்வாறு உணர்ந்து ஓதும் போதுதான் கேட்பவர்களோட அடிமனம் வரை செல்லும் அப்படின்னு சொல்றாங்க ஐயா. இப்ப நாம ஒரு 100% உடனடியாக உணர முடியல அப்படின்னா கூட ஓரளவுக்கு ஒரு குறிப்பிட்ட சதவீதம் நாம் நடைமுறையில் வாழ்ந்து கொண்டு அதை அடுத்தவருக்கு சொல்லும் போதுதான் தத்துவங்கள் மக்களை சென்றடையும். நான் தெரிஞ்சுக்கிட்டதை மட்டும் நான் சொல்லித்தரேன் அப்படின்னா அது ஒரு சாதாரண இப்ப நடைமுறையில இருக்கிற ஏட்டுக்கல்வி மட்டும் தான் இருக்குமே ஒழிய அது ஒரு ஆன்மீக கல்வியா இருக்க முடியாது. தொழிற்கல்வி ஆசிரியர் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அவங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லிட்டு அவங்க வேலையை முடிச்சுட்டு போயிடுவாங்க. அந்த கல்வியை உணர்ந்து சொல்லணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா அது வெறும் பொருளீட்டுறதுக்கு மட்டும்தான் சொல்லி கொடுக்க வேண்டிய ஒரு கல்வியா தான் இருக்குது. அதாவது ஒருபோதும் வாழ்க்கையை தொலைத்து விட்டு பணத்தை தேடாதீர்கள், அவசியம் என்றால் பணத்தை தொலைத்தாவது வாழ்க்கையை பெறுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இப்ப வெறும் பணம் ஈட்டுவதற்கான ஒரு கல்வி இருந்தா போதும் அப்படிங்கிறது தான் மக்களோட மனநிலையாவும் இருக்குது. அதனாலதான் இந்த ஏட்டுக்கல்வி அப்படிங்கிறது புறத்தோடு தொடர்பு கொண்டது, பொருள் ஈட்டுவதற்கு மட்டுமான ஒன்று. ஆனா நம்மளோட பண்பாட்டு கல்வி அப்படிங்கிறது அப்படி இல்லை, இது ஒரு வாழ்க்கைக்கான கல்வி. ஆன்மீக ஆசிரியர்களும் நான் தெரிஞ்சுக்கிட்டதை மட்டும் சொல்றேன் அப்படின்னு சொன்னா அவங்களும் கேட்கறத கேட்டுட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்களே ஒழிய அவங்க கிட்ட எந்த மாற்றங்கள் அப்படிங்கிறதே வராது.
ஆன்மீக ஆசிரியர் அப்படிங்கிறது ஒருவர் தத்துவங்களை உணர்ந்து கொண்டு நான் என் வாழ்வில் நடைமுறைப்படுத்தி கொண்டு என்னளவில் வாழ்ந்து கொள்கிறேன் அப்படின்னு நினைச்சாங்க அப்படின்னா அது சமுதாயத்திற்கு போய் சேரணும் அப்படிங்கிறா அது கேள்விக்குறிதான். அதனோட அர்த்தம் என்ன? இப்ப கல்வி அப்படின்னாவே அதுக்கான அர்த்தம் என்ன? காண கற்றல், இல் அப்படிங்கிறது கற்றபடி நிற்றல், வி அப்படிங்கிறது விதைத்தல் அப்படின்னு நான் ஒரு இடத்துல பார்த்தேன். அப்படி கல்வி அப்படிங்கிறதுனாவே அடுத்தவங்களுக்கு கொடுக்கறது தான். நான் கத்துக்கிட்டேன், என் அளவுல நான் அதை பயன்படுத்திக்கிறேன் அப்படின்னு இந்த ஆன்மீக ஆசிரியர்கள் நினைச்சாங்கன்னா சமுதாயத்துக்கு கொடுக்கக்கூடியவங்க அப்படிங்கிற ஒரு நிலை மாறிடும். அருள் தந்தை கூட அதனாலதான் சொல்லுவாங்க, அருள்நிதி அப்படிங்கிறது கொடுப்பதற்கான ஒரு விஷயம். அதாவது அருளை நிதியாக கொடுப்பது அப்படின்னு சொல்லுவாங்க. அருள்நிதி என்பவர் அடுத்தவருக்கு அறிவை கொடுக்கக்கூடியவர் அப்படின்னு. அப்ப நான் ஏன் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா இந்த சமுதாயத்துல எந்த மாற்றத்தையும் நம்மளால ஏற்படுத்த முடியாது. ஆசிரியர் அப்படின்னாவே அதனோட அர்த்தம் சமுதாயத்துக்கு கொடுக்கக்கூடியவர் அப்படிங்கிறது தான். அப்ப ஒரு ஆன்மீக ஆசிரியர் அப்படிங்கிறவங்க இயற்கை தத்துவத்தை முழுமையாக உணர்ந்து கொண்டதுக்கு அப்புறம் நமது வாழ்க்கை ஏன் இப்படி இருக்கிறது அப்படிங்கிற ஒரு தெளிவு நமக்கு கிடைச்சிரும். வாழ்க்கை ஒரு அமைதியான ஆனந்தமான வாழ்க்கையா மாறணும் அப்படின்னா அதுக்கு என்ன செய்ய வேணும் அப்படிங்கிற அந்த அறிவும் நமக்கு கிடைச்சிரும். அப்பொழுது கர்ம வினை தீராமல் நாம் முழுமையாக வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ முடியாது அப்படிங்கிற தெளிவு. அப்ப கர்ம வினை தீரணும் அப்படின்னா அதுக்கு ரெண்டே வழிதான். எப்பவும் ஐயா சொல்ற மாதிரி, ஒண்ணு வர்ற துன்பத்தை நாமளே அனுபவிச்சு தீர்த்துக்கலாம், இன்னொன்னு பிறர் துன்பம் போக்கும் செயல்ல ஈடுபட்டு நம்மளோட கர்மாவை கழிச்சுக்கலாம். பிறர் அந்த ரெண்டே வழியை தவிர வேற வழி இல்லை. இந்த முதல் அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். கர்ம வினைகளை மொத்தமாக கழிக்கணும் அப்படின்னா மக்களோட அறியாமையை போக்கக்கூடிய ஆன்மீக கல்வியை, இயற்கை கல்வியை நாம் பிறருக்கு கொடுக்கும் போதுதான் இந்த கர்ம வினை மொத்தமா கழிக்கிற வாய்ப்பு கிடைக்கும். அனுபவிச்சே நான் குறைச்சிக்கிறேன் அப்படின்னா அது பெரிய அளவுல குறையாது. ஒவ்வொன்னாதான் கர்ம வினை கழிக்க வேண்டி இருக்கும். என் தலைவிதிப்படி நான் துன்பங்களை அனுபவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கிற இந்த அப்படி ஒரு சமுதாயமா தான் இது இருக்குது. அவங்களுக்கு விதியை மாற்றும் ஒரு ரகசியம் யாரும் சொல்லி தரல. இவற்றை அனுபவித்துதான் ஆக வேண்டும் அப்படிங்கிற நிலையில தான் அவங்க இருக்கிறாங்க. இத பெரிய அளவில் இந்த கர்ம வினைகளை அழிக்க வேண்டும் அப்படின்னா பிறர் துன்பம் போக்கி வாழ வேண்டும். உதாரணமா இப்ப ரோட்ல ஒருத்தர் போயிட்டு இருக்காங்க, கொஞ்சம் உடல் திறன் இல்லாதவங்க அப்படின்னா அவங்களுக்கு நாம ஒரு உதவி செஞ்சு அவங்க போற இடத்துக்கு அவங்கள கொண்டு போய் விடுறோம் அப்படிங்கிறது ஒரு தனி மனிதனுக்கு நம்ம செய்யக்கூடிய உதவி. அவங்களுக்கு ஒரு தனி மனிதரோட துன்பம் போக்கும் ஒரு நிகழ்வு. அதே மாதிரி பசி ஒருத்தர் இருக்குது அப்படின்னா அந்த இயற்கை துன்பத்தை போக்குறதுக்கு நாம அவங்களுக்கு ஒரு உணவு கொடுக்குறோம். இது எல்லாமே ஒரு தனி மனிதருக்கு செய்யும் தொண்டு. ஆனா ஆன்மீக ஆசிரியர் செய்யும் தொண்டு அப்படிங்கிறது மகரிஷி கூறும்போது சொல்றாங்களா, அறிவு வறுமை என்பது இவ்வுலகில் மிகுந்திருப்பதால் அந்த அறிவு வறுமையை போக்குவதுதான் மிகச்சிறந்த தொண்டு அப்படின்னு. இப்போ ஒரு 100 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா ஒரு இடத்துல அவங்க அந்த நாம் சரி அந்த இந்த கல்வியை அவங்க கிட்ட நம்ம சரியாக கொண்டு போய் சேர்த்துட்டோம் அப்படின்னா அறியாமையில் இருக்கும் அவங்களுக்கு நாம கொடுக்கிற அறிவு தான் மிகப்பெரிய தொண்டு. இந்த சமுதாயத்துல மக்கள் துன்பத்தை அவர்களாகவே அறியாமையால் வரவழைத்து கொள்ளாமல் இருக்கும் ஒரு நிலையிலிருந்து விடுபட செய்து அவங்கள விடுபட செய்யறது தான் இந்த ஆன்மீக ஆசிரியரோட ஒரு முக்கியமான பணி அப்படிங்கிறாங்க. அப்ப மகரிஷி அவங்க உள்ளதை உணர்தல், அல்லதை தவிர்த்தல், நல்லதை செய்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப ஆன்மீக ஆசிரியர் பணி அப்படிங்கிறது இந்த 3ஐயும் நடைமுறைப்படுத்திட்டு சமுதாயத்தில் உள்ளதை உணர்த்திட்டு அல்லதை தவிர்க்க சொல்லிட்டோம் அப்படின்னா முதல் 2 மட்டும் நம்ம அவங்களுக்கு உணர்த்திட்டோம் அப்படின்னா நல்லதை செய்வதற்கு அவங்களாவே அவங்க தயாராயிருவாங்க. முதல் 2ஐ நிறுத்திவிட்டால் 3வது தானே அமையும். தத்துவங்களை நன்கு அறிந்து கொண்டதுக்கு அப்புறம் மனிதர்கள் நோய்களை தாமே உருவாக்கி கொள்கிறோம் அப்படிங்கிற அந்த அறிவு அவங்களுக்கு தெரிஞ்சிரும். நோய்கள் வேறு எங்கிருந்தும் வருவது இல்லை அப்படிங்கிறதையும் அவங்களால புரிஞ்சுக்க முடியும். தொழில் கல்வி படித்த மருத்துவர்கள் இந்த கருத்தை ஒத்துக்க மாட்டாங்க. அப்படியே ஒத்துக்கிட்டாலும் அவங்க இதை மக்களுக்கு எடுத்து சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்க அவங்களோட வருமானம் போயிடும் இல்லையா, சொல்லிட்டு அவங்க கிட்ட யாரும் ட்ரீட்மெண்ட்டுக்கு வர மாட்டாங்க.
அப்புறம் அவங்களோட வருமானம் போய்ங்கிறதுனால அவங்க தெரிஞ்சாலும் சொல்ல மாட்டாங்க. என்ன காரணம்னா அவங்க என்ன நினைக்கிறாங்க, நோய்கள் அப்படிங்கிறது வெளியில இருந்துதான் புறத்தில் இருக்கிற கிருமிகள்னால வருது அப்படின்னு அவங்க வெளியில தேடிட்டு இருக்கிறாங்க. அதனால நம்ம சொல்றதை ஏத்துக்க மாட்டாங்க. ஏத்துக்கிற ஒரு சிலரும் அவங்கனால அந்த பொருளீட்ட முடியாது அப்படிங்கிறதுனால அதை சொல்ல மாட்டாங்க. இப்ப நோய் வர்றதுக்கு காரணம் நாம செய்யற செயல்கள்னாலதான் நோய் வருகுது அப்படிங்கிறத நம்ம தெளிவா சொல்லிட்டோம் அப்படின்னா அவங்க அவங்க அதுக்கு தகுந்த மாதிரியான விஷயங்கள்ல மாத்திக்குவாங்க. அப்ப வாழ்க்கையில் உள்ள அனைத்து துன்பங்களும் அவரவர் உருவாக்கி கொள்வது, அதை உணர்த்துவதுதான் ஆன்மீக ஆசிரியரோட முழுமையான பணி. இப்ப அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் இவ்வளவு ஒரு பெரிய இயக்கத்தை ஆரம்பிச்சு இவ்வளவு ஆசிரியர்களை எல்லாம் உருவாக்கி இந்த கல்வியை சொசைட்டிக்கு போய் சேரணும் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா இப்ப இருக்கிற நடைமுறையில இப்போ ஒரு 1 வீக் முன்னாடி ஐயா சொன்ன மாதிரி பட்டங்கள் நிறைய வாங்கிடுறோம். அதை கொண்டுட்டு போட்டோ போட்டு மாட்டிட்டு பூ வச்சு சந்தன மாலை போட்டுட்டு கீழே உட்காந்துட்டு வட்டிக்கு பணம் விட்டுட்டு இருக்காங்கன்னு சொன்னாங்க இல்லையா, அந்த மாதிரிதான் இப்ப இருக்கு. மகரிஷியோட படங்கள் மட்டும் எல்லா வீட்லயும் மாட்டி வச்சிருக்கோம். ஆனா அவங்க கண்ட கனவை நிறைவேற்றி இருக்கோமா அப்படின்னா இல்லை அப்படின்னு தான் ஐயாவும் சொல்றாங்க. அப்ப ஆன்மீக ஆசிரியர் பணி ஆசிரியர்கள் தான் இந்த பணியை முன்னெடுத்து செல்ல வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையும் ஐயா இந்த இடத்துல நமக்கு வைக்கிறாங்க. இதை நம்ம எல்லாரும் கொஞ்சம் சிந்திக்க வேண்டிய விஷயமா தான் இருக்கு. இப்ப நம்மளோடது எடுத்துக்கிட்டா நம்மளோட ஆன்மீக சாதனை மார்க்கத்துல ஆன்மீக ஆசிரியர்களுக்கு பயிற்சிகளுக்கு புத்தகங்கள் படிக்கிறது, பாடல்கள் மனப்பாடம் செய்யறது, உடற்பயிற்சி, தவங்கள் செய்வது, இப்படி பல பயிற்சிகளை கொடுத்துட்டே தான் இருக்கிறோம். இவைகளை எல்லாம் பார்த்தா பயிற்சியாளர்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஏன்னா ரொம்ப காலமா நம்ம ஒரு தவறான கல்வி முறையில தவறான பழக்கத்தினா பழகிட்டோம். அதே போல துன்பம் உருவாக்கும் செயல்களை பழக்கத்தினால் கூட்டிக்கிட்டே தான் இருக்கிறோம். ஒரு எடுத்துக்காட்டா இப்போ ஒரு ரோடு ஓரத்துல ஒரு ஒரு ஆயில் ஃபுட்டு ஏதோ ஒரு பலகாரம் வச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா அதனை விரும்பி போய் வாங்கி சாப்பிட்றாங்க. அதனால அவங்களுக்கு அது அது அவங்களுக்கு துன்பம் தான் தரப்போகுது, அதனால ஏதாவது நோய் வரப்போகுது அப்படிங்கிறது எல்லாம் அந்த அவேர்னஸ் அவங்களுக்கு இல்லை. இந்த தவறான துன்பம் தர்ற செயலை தான் இப்ப இருக்கிறவங்க ரொம்ப விரும்பி செய்வது அவரது பழக்கத்தினால் வந்தது. எனவே மக்கள் துன்பம் தரக்கூடிய செயல்களை எல்லாம் வேண்டி விரும்பி செய்யறாங்க. அதிகம் விரும்பி செய்யக்கூடிய செயல்கள் எல்லாம் துன்பம் தரக்கூடியது மட்டுமே அப்படின்னு ஐயா சொல்றாங்க. இது போன்ற துன்பங்கள் கொடுக்கும் காரியங்களை நம்ம உதாரணத்தோட சொல்லணும். எனவேதான் ஆன்மீக ஆசிரியர்களுக்கு ஓரளவு மருத்துவம் சார்ந்த அறிவும் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இயற்கை சார்ந்த மருத்துவ அறிவு நமக்கு கிடைக்குது அப்படின்னா நோய்களை எல்லாம் நாம தான் உருவாக்கிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு தெளிவு கிடைச்சிரும். அதனால நமக்கு ஒரு மருத்துவம் சார்ந்த அறிவும் தேவை அப்படிங்கிறது புரியுது. அடுத்ததா பேச்சு திறமை. அடுத்ததாக ஆன்மீக ஆசிரியருக்கான பேச்சு திறமை அப்படின்னா ஆன்மீக ஆசிரியர்கள் தங்கள் கருத்துக்களை கற்பவர்கள் மனதில் கொண்டு சேர்க்கும் அளவிற்கு புரிய வைக்கிற அளவுக்கு எடுத்து சொன்னா போதும். அந்த ஆசிரியர்கள் ஒரு அடுக்குமொழியில பேசணும், ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் தொடர்ந்து பேசணும், அற்புதமான வார்த்தைகள்ல பேசணும் அப்படிங்கிறதெல்லாம் அவசியம் ஒன்றும் இல்லை. மகரிஷி சொல்லும்போது கூட சொல்றாங்க, உங்க கருத்து அவர் மனதில் நிற்க வேண்டும் என்பதுதான் முக்கியமே தவிர மற்றபடி அதுல பேச்சுல வல்லமையுடையவர்களா நம்ம இருக்கணுங்கிறது ஒன்றும் அவசியம் இல்லை அப்படின்னு. சாதாரணமா உரையாடல் மொழியில நம்ம சொன்னா கூட போதுமானதா இருக்கும். அடுத்தது ஆன்மீக ஆசிரியர் அப்படிங்கிறவங்க வெறும் தத்துவங்களையும் கருத்துக்களையும் மட்டுமே சொல்லிட்டு இருக்காம அது கூட சில உதாரணங்களையும் கதைகளையும் இணைத்து கூறுவது பொருத்தமான கதைகள் உதாரணங்களை சொல்றது நல்லது. சில சமயங்கள்ல பொருந்தாத கதைகள் எல்லாம் சொல்லப்படுது, அதையெல்லாம் தவிர்க்கணும். அப்ப ஆன்மீக ஆசிரியர்கள் அந்த உதாரணங்கள் கதைகள் எல்லாம் எடுக்கும் பொழுது அருள்தந்தை விளக்கங்களின் போது கூறியவைகள், KG சாமி ஐயா போன்ற மூத்த பேராசிரியர்கள் கூறிய உதாரணங்கள் எல்லாம் நினைவில் வச்சுக்கிட்டு சொல்றது ரொம்ப நல்லது. அப்புறம் குருவோட உயிர்கலப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா தத்துவ விளக்கங்கள் தரும் பொழுது குரு உணர்வு ரொம்ப அவசியம். அந்த குரு உணர்வு நமக்குள் கிடைக்கும் பொழுது உதாரணங்கள் எல்லாம் தானாக நமக்குள் இணைந்து கொள்ளும் அப்படின்னு சொல்றாங்க.
அதான் தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு உரு சிந்தித்தல் தாமே. திருமந்திரத்துல சொல்லியிருக்காங்க இல்லையா திருமூலர். அப்ப நம்ம அந்த வேவ் லென்த்தை குறைச்சு ஆத்மார்த்தமா குருவை நினைச்சு சொல்லும் போது இந்த மாதிரி உதாரணங்கள் எல்லாம் தானாக வந்து விழுன்னு சொல்றாங்க. சில சமயம் கதைகள் எல்லாம் உதாரணங்களா இணைத்து கூறும் பொழுது கதையை பிடிச்சுக்கிட்டு, அதாவது சக்கையை பிடிச்சிக்கிட்டு சாரை விட்டுருவாங்கன்னு சொல்ற மாதிரி கதையை பிடிச்சிக்கிட்டு கருத்துக்களை விட்டுருவாங்க. அதுவும் நன்மணி ஐயா சொல்றாங்க, குழந்தைகளுக்கு தான் கதை மூலமா கருத்து சொல்லணும் அப்படின்னு. எனவே உதாரணங்களுக்காக நடைமுறையில் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அனுபவங்களை உதாரணமா சொன்னோம் அப்படின்னா அந்த கருத்துக்களை அவங்க புரிஞ்சுக்கிறதுக்கு, அவங்க மனதில் பதிய வைப்பதற்கும் உபயோகமா இருக்கும். நாம் உணர்ந்த தத்துவங்களை எல்லாம் நடைமுறைப்படுத்தி பார்க்கணும். அப்படி பார்க்கும் பொழுதுதான் நமக்குள்ளாகவே பல அனுபவங்கள் கிடைக்கும். அது மட்டும் இல்ல, நிறைய அனுபவங்கள் வந்து இந்த காஸ் அண்ட் எஃபெக்ட், அதாவது செயல்விளைவு தத்துவங்கள் மூலம் நிறைய கிடைக்கும். அந்த அனுபவங்கள் தான், அதாவது இப்போ ஒரு தொழில் பண்ற இடத்துல நம்மளோட ஃப்ரெண்ட்ஸு கிட்ட இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்குது அப்படின்னா அதனோட விளைவும் மற்றும் செயல்களை நம்மளோட தத்துவத்தின் அடிப்படையில் நம்ம வந்து அதை பொருத்தி பார்த்தோம் அப்படின்னா அது அந்த விளைவுக்கு ஏதோ ஒரு காரணத்தின் செயல் தான் இந்த விளைவு அப்படிங்கிறது நம்மளால புரிஞ்சுக்க முடியும். இப்படி சமுதாயத்தை உற்று கவனித்து கொண்டே இருந்தா நமக்கு நிறைய அனுபவங்கள் இருக்கும். அதுபோல அடுத்தவங்களோட அனுபவங்கள் கூட நமக்கு ஒரு சில விஷயத்த தெளிவுபடுத்துற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி அதையெல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, நாம் உதாரணமாக வச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா அந்த அனுபவங்கள்ல வந்து பல அனுபவங்களை உள்வாங்கிக்கிட்டோம் அப்படின்னா சரியான நேரத்தில் அதெல்லாம் தானா அந்த நம்ம தத்துவங்களை விலைக்கு சொல்லும் போது உதாரணங்கள் தானாக வரும். தவம் அப்படிங்கிறது ஆழ்ந்து செய்யக்கூடியதாக இருக்கணும். ஆன்மீக சாதனை மார்க்கத்துல இப்ப நிறைய தவங்கள் நம்ம சொல்றோம். இப்ப பேசிக் கோர்ஸ்ல சாந்தி தவம், துரியம், ஆகினை அப்படின்னு இப்ப பிரம்மஞானம் முடிக்கிற வரைக்கும் 9 தவங்கள் நம்ம அமைப்புல கொடுக்கப்படுது. ஆனா வந்து அது பயிற்சிக்கு வரும் பொழுது மட்டும் அந்த பயிற்சி காலத்துல மட்டும் கொடுக்கப்படுறதா இருக்குது. ஒருவர் வந்து இந்த 3 அகத்தாய்வையும் முடிச்சு அதுக்கப்புறம் பிரம்மஞானம் கூட முடிச்சிருவாங்க. அவங்க அதுக்கப்புறமும் ஒரு 20 நிமிஷம் மட்டும்தான் நான் மெடிடேஷன் பண்றேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க ஒரு பயிற்சியிலேயே இருக்கிறதா தான் அர்த்தமே ஒழிய அவங்க பிரம்மஞானம் முடிச்சவங்க அப்படின்னு சொல்ல முடியாது. பொதுவாக பயிற்சி வகுப்புகள் அப்படிங்கிறது எல்லாம் முடிச்சிட்டோம் அப்படின்னா நாம் அந்த பயிற்சிக்கான சான்றிதழை வேணா வாங்கிடலாம். ஆனா அதுக்காக தகுதியை பெற்று விட்டோமா அப்படின்னா மகரிஷி சொல்லுவாங்களாம், கொடுத்த பயிற்சிகளுக்காக தான் உங்களுக்கு சான்றிதழ் கொடுக்கப்பட்டது. இனி நீங்கள் உங்களை அதற்கு தகுந்தவாறு தகுதிப்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படின்னு. அந்த மாதிரி பிரம்மஞானி என்பதற்காக சான்றிதழ் தான் நம்ம வாங்கியிருக்கிறோம். இனிமே நம்மளே தகுதிப்படுத்திக்கணும் அப்படிங்கிறது தான் இதனோட அர்த்தம். இனி உன் வாழ்க்கை இனி அதன்படி அமைத்து கொள்ளுதல் உங்கள் பொறுப்பு அப்படின்னு சொல்லுவாங்களாம். அதாவது பிரம்மஞானி என்பதற்கான சான்றிதழ் உங்களுக்கு கொடுக்கப்பட்டு விட்டது, இனி உங்கள் வாழ்க்கையினை அதன்படி அமைத்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிடுவாங்களாம் மகரிஷி. இப்ப பயிற்சிக்கான சான்றிதழை வாங்கி படம் போட்டு சுவற்றில் மாட்டி கொண்டு விட்டால் தகுதி பெற்றுவிட முடியாது. அப்ப அந்த பயிற்சிக்கான விஷயங்களை நாம பண்ணி நாமளே தகுதிப்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா தான் நம்ம ஒரு ஆன்மீக ஆசிரியராக நம்ம தத்துவங்களை எடுத்து கூற முடியுமே ஒழிய நம்ம பட்டங்கள் வாங்கிட்டோம் அப்படிங்கறதுக்காக அந்த தகுதி நமக்கு வந்துருச்சு அப்படிங்கிறது அர்த்தம் இல்லை. பயிற்சி பெற்றதுக்கு அப்புறம் தவங்களை எல்லாம் நல்லா ஆழ்ந்து செய்யணும். இவ்வளவு நேரம் தான் அப்படிங்கிறதெல்லாம் தவத்துக்கு. ஏன்னா ஒருத்தருக்கு அரை மணி நேரத்துல கொஞ்சம் நல்லா இருக்கும், ஒருத்தருக்கு 1 மணி நேரம், ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் உட்காரவங்க எல்லாம் கூட இருக்காங்க. அதனால தவத்துக்கு டைம் அப்படிங்கிறது இல்லை. ஆழ்ந்து தவங்கள் செய்யும் பொழுதுதான் ஆன்மீக தத்துவங்களும் இயற்கை தத்துவங்கள் எல்லாம் நமக்கு ஆழ் மனதில் ஃபர்ஸ்ட் நமக்கு ஏற்புடையதாக இருக்கும். இல்லைன்னா அது வந்து நம்மளாலேயே அந்த தத்துவங்களை ஏற்றுக்கொள்ள முடியாது. தத்துவங்களை முழுமையாக ஏற்றுக்கொள்ளும் தெளிவு வர வேண்டும். அதாவது தத்துவங்களை 100% முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் தான் படிப்படியா செயல் மாற்றங்களை கொண்டு வந்து முழுமையான மாற்றத்தை நோக்கி நம்மளால பயணிக்க முடியும். இந்த பயணத்துல எத்தனை சதவீதம் மாற்றிக்கொண்டேன் அப்படி என தாமே நம்மளே மதிப்பீடு செஞ்சுக்கணும்.
ஒருத்தர் நான் 100% மாறிட்டேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது உண்மை இல்லை. மகரிஷி அவர்களை தவிர முழுமையான மாற்றங்களை கொண்டு வந்தவங்க யாருமே இல்லை. 100% ஒருவர் தத்துவங்களை ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னா அவங்க தத்துவங்களையும் சிந்தனைகளையும் திரும்ப 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 கேட்டுட்டே இருக்கணும். அது போலவே தவங்களையும் ஆழ்ந்து செய்வதால் தத்துவங்களை உணர்வதற்கு அது உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ ஆன்மீக ஆசிரியர் அப்படிங்கிறவங்க இந்த தத்துவங்களை உணர்ந்து ஓதுபவராகவும் இயற்கை சார்ந்த மருத்துவ அறிவு உடையவராகவும் கருத்துக்களை கற்பவர் மனதில் சேர்க்கும் அளவிற்கான பேச்சு திறமை உள்ளவராகவும் தேவைப்படும் இடத்தில் நடைமுறை உதாரணங்கள் கதைகளை எடுத்து கூறும் திறமையுள்ளவராகவும் தவம் ஆழ்ந்து செய்பவராகவும் இந்த வாழ்க்கை கல்வியை உணர்ந்து நம் வாழ்வியலாகவே மாற்றிக்கொள்ளும் அளவிற்கு தகுதியுள்ளவராகவும் இருப்பவரே ஒரு முழுமையான ஆன்மீக ஆசிரியர் அப்படிங்கிறது தான் இந்த டாபிக்ல ஆன்மீக ஆசிரியருக்கான முழுமையான கல்வி அப்படிங்கிறது ஐயா சொல்றாங்க. எனவே ஆன்மீக ஆசிரியர்களாகிய நாம் காந்த தத்துவம், செயல் விளைவு தத்துவம், அலை இயக்க தத்துவம் இவைகளை அடிப்படையாக கொண்ட அனைத்து வேதாத்திரிய தத்துவங்களையும் 100% முழுமையாக உணர்ந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். பிறகு செயல் மாற்றங்கள் படிப்படியாக அனைவரின் வாழ்வியலாக மாறும் அப்படின்னு சொல்றாங்க ஐயா. எல்லோரும் இன்புற்று இருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே என்னும் தாயுமான சுவாமிகளின் வரிகளுக்கு ஏற்ப அறியாமை என்னும் இருளில் மூழ்கிக் கொண்டிருக்கும் இந்த மனித குலத்திற்கு ஆன்ம ஒளியை எப்படியாவது கொடுத்துவிட வேண்டும் என்று அயராது உழைத்து கொண்டிருக்கும் நன்மணி ஐயா அவர்களின் கனவு நினைவாக அருள் தந்தை அருளிய இந்த முழுமையான வாழ்க்கை கல்வியை ஆன்மீக ஆசிரியர்களாகிய நாம் அனைவரும் உணர்ந்து முடிந்த அளவுக்கு நம் வாழ்வியலாக மாற்றி சமுதாயத்திற்கு கொண்டு சேர்க்க நம்மால் ஆன அனைத்து முயற்சிகளையும் செய்வோம் என்று கூறி இந்த சிந்தனையை நிறைவு செய்வோம். அனைவருக்கும் நன்றி. தவறுகள் ஏதேனும் இருந்தால் மன்னிக்கவும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா.